டியூஷன் வச்சே மாசம் 5 லட்சம் சம்பாதிக்கலாம். ஐஐடி என்ட்ரன்ஸ், நீட் என்ட்ரன்ஸ் டியூஷன் வச்சு நீங்க மேத்ஸ், பயாலஜி, பாட்னி அண்ட் சுவாலஜி, பாட்னி சுவாலஜி டீச் பண்ண முடியுமா, மேத்தமெட்டிக்ஸ் டீச் பண்ண முடியுமா, பிசிக்ஸ் டீச் பண்ண முடியுமா, கெமிஸ்ட்ரி டீச் பண்ண முடியும் என்றால் மாசம் 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாம். கம்ப்யூட்டர் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா மேக்ஸிமம் 30,000 தான் கிடைக்கும். எப்படி சார் சொல்றீங்க? கண்ணால பாத்துக்கங்க. சோ நம்ம சுருக்கமா முடிச்சிருவோம். கவர்மெண்ட்ல நிறைய வாய்ப்புகள் இருக்கு. +2 முடிச்சு டிகிரி படித்தால் மட்டும்தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சப் இன்ஸ்பெக்டர், டிஎஸ்பி, ஐபிஎஸ் ஆக முடியும். தமிழ்நாடு அரசாங்கத்துல ஆர்டிஓ, டிஎஸ்பி அதுக்கு மேல உள்ள பதவிகள், இந்திய ராணுவ பதவிகள், துணை ராணுவம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற சிஆர்பி, பிஎஸ்எஃப், ஐடிபிபி, சிஐஎஸ்எஃப் இது போன்ற பதவிகள். பெரிய பதவிகளுக்கு வரணும், எம்எஸ் படிக்கணும், எம்பிஏ படிக்கணும், எம்பிஏ ஐஏஎம் படிக்கணும், ஐஏஎஸ், ஐபிஎஸ் படிக்கணும்னு ஆசைப்படக்கூடிய பிள்ளைகள் காலேஜில் சேர்ந்த உடனே ஒரு முறையாவது உங்க பல்கலைக்கழகத்தில் ஒரு செமஸ்டர்ல யூனிவர்சிட்டி ரேங்க் வாங்க வேண்டும். அது கண்டிஷன் கிடையாது, அங்க கண்டிஷன் கிடையாது, தகுதி கிடையாது. ஆனால் இப்படி நீங்க பழகினால் மட்டும்தான் இந்த போட்டியாளர்களோட சேர்ந்து உங்களுக்கு போட்டி போடக்கூடிய தைரியம் வரும். ஒரு 10 லட்சம் பேர் எழுதுறாங்க ஐஏஎஸ் எக்ஸாம், அப்ளை பண்றாங்க 10 லட்சம். ஆனா 5 லட்சம் பேர் தான் எழுதிருக்காங்க. மீதி பேருக்கு பயம், அவங்க எழுதல. 10 லட்சம் பேர் அப்ளை பண்ற இடத்துல உங்களுக்கு முதல் 150 வந்தா தான் ஐஏஎஸ் கிடைக்கும், முதல் 300 வந்தா தான் ஐபிஎஸ் கிடைக்கும். அப்படின்னா ரேங்க் வரணும் இல்லைங்களா? இந்த ரேங்க்ல போய் இந்த போட்டியாளர்கள் ஐஐடி மெடிக்கல், இந்த வருஷம் தமிழ்நாட்டில் நானும் சுகுலேஷன் ஈசன் சாரும் வந்து லெப்டினன்ட் ஈசனும் வந்து ட்ரைனிங் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் 23 பேர் ஐஏஎஸ் பாஸ் பண்ணாங்க இந்த வருஷம். 23 ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு cleared IAS, IPS and IFS examination this year. பிரசாந்த், வினோதினி அண்ட் நிராஷா 3 டாப்பர்ஸ். 3 டாக்டர்ஸ்ங்க. ஐஏஎஸ் தேர்வுல வந்து டாக்டர்ஸ். அப்போ நீங்க வந்து அவங்க கூட போட்டி போடணும்னா உங்க பல்கலைக்கழகத்துல ஒரு ரேங்க் வாங்கி இருந்தா உங்களுக்கு கான்பிடன்ஸ் வரும். ஆனா எல்லாருமே ஐஐடில படிச்சவங்க கிடையாது. சொல்றாங்கல்ல, படிச்சா நல்ல காலேஜ் தான் படிக்கணும், அண்ணா யூனிவர்சிட்டி அல்லது ஐஐடி படிங்க. சில நேரத்தில் ஐஏஎஸ் பாஸ் பண்ணிக்கலாம், சர்வசாதாரண காலேஜில் படிக்கிற மாணவர்கள் ஐஏஎஸ் பாஸ் பண்றாங்க. ஆனா நிறைய ஓப்பனிங் கவர்மெண்ட்ல இருக்கு. சுயமா தொழில் தொடங்கக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இருக்கு. வெளிநாடுகள் திறமை இருந்தாங்க, வெளிநாட்டுலங்க லட்சக்கணக்கான வேலைகள். கனடா, இட்டலி, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, யூகே. ஒரு காலத்துல நம்ம இந்தியாவை ஆண்டவங்க இங்கிலாந்து நாட்டுக்காரன். நம்மளை மட்டும் இல்ல, அவர்களை விட 100 மடங்கு அதிகம் மக்களை ஆண்ட மக்கள் யுனைடெட் கிங்டம். நான் கண்ணால பாக்குறேன். நான் வந்து கமிஷனரா இருக்கும்போது என்னுடைய செக்யூரிட்டி ஆபீசர் கன்மன் யார் தெரியுமா? என்னுடைய கன்மன் வந்து வெற்றிவேல் முருகன். அவர் போலீஸ் கான்ஸ்டபிள். குட் மார்னிங் சார், கேன் யூ கோ டு தி ஆஃபீஸ் சார்? இங்கிலீஷ்ல பேசுவார் என்கிட்ட. கமிஷனர் சார், இட்ஸ் 9:45, கேன் யூ கோ டு தி பரேட் சார்? இங்கிலீஷ் பேசுவார், நிறைய பேசிட்டே இருப்பார். அவர் இப்போ எங்க இருக்காரு தெரியுமா? அவர் இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கார். அமெரிக்காவில் என்ன சார் பண்றாரு? கம்ப்யூட்டர் இன்ஜினியர் நினைச்சிங்களா? அமெரிக்காவில் கமிஷனர், அங்க போலீஸ் கமிஷனர். அது எப்படி முடியும் அப்படின்னு கேட்குறீங்களா? அவருக்கு இங்கிலீஷ் பிடிக்கும். ஸோ இங்கிலீஷ் கற்றுக்க ஆரம்பிச்சாரு. இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கு அங்கே நிறைய பல்கலைக்கழகங்கள், அங்கே இங்கிலீஷ் டீச் பண்ண கொடுக்கக்கூடிய மாணவியும் அவரும் பேச ஆரம்பிச்சாங்க. இவர் தமிழில் பேச, அவங்க இங்கிலீஷில் பேச, அவங்க ஹாய் ஹவ் ஆர் யூ வெட்டி, ஹாய் லூசி ஹவ் ஆர் யூ, ஐ அம் ஹியர். அவங்களுக்கு நண்பர்கள் ஆயிட்டாங்க. தே பிகம் லவர்ஸ், தே மேரிட். ஹி வென்ட் டு USA, got his citizenship, driving license, law degree, certificate. He became a cop. Now he is a detective commissioner. இதெல்லாம் 14 ஆண்டுல முடிஞ்சது.